Hi friends, welcome to One Style Cooking. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து என்னென்ன ரெசிபிலாம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அங்கே எப்படி ப்ரைஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, ஸோ அதை எல்லாமே தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது என்னங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஃபுட் காம்படிஷன் நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கா ஹைப்பர் மார்க்கெட். ஒமானில் இந்த மக்கா ஹைப்பர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸில் இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி தான் வந்து இந்த காம்படிஷன் வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்கான்னு ஒரு இடத்துல மெயின் மஸ்கட் போகிற வழியில் அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது போக மக்கா ஹைப்பர் மார்க்கெட்டோட ஒரு 8 பிரான்ச்லேயுமே இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 7:30 ஆகிடுச்சு. அங்கே போகிறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய திங்ஸ் ஒரு 2 ரெசிபிக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. போகிறப்ப அங்கே வந்து எல்லாமே டேபிள் வந்து நம்பர் கவுண்டிங் எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு நம்பர்ஸ்லாம் செப்பரேட்டாக அலோகேட் பண்ணி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனில் மெயின் கோர்ஸு, அதுக்கப்புறம் டெசர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டர்ஸ் 3 வெரைட்டிஸ் வந்து காம்படிஷனில் கண்டக்ட் பண்ணாங்க. ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து 3 ப்ரைஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். அது போக பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த கிஃப்டெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்லையும் அதுக்கப்புறம் டெசர்ட்லையும் தான். ஸோ மெயின் கோர்ஸ் வந்து நான் பண்ணலை. ஏன்னா நம்ம ட்ராவல் வந்து 2 hours முன்னே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அப்போ நம்ம குக் பண்ணி அதை வந்து நீட்டாக வந்து நம்ம வந்து டேஸ்டியாகவும் பண்ணணும், அதுதான். ஸோ அதனால் வந்து நான் வந்து 2 ரெசிபி மட்டும் பிளான் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் ஷீக் கபாப் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே வந்து ட்ரை கலரில் மலாய், அதுக்கப்புறம் ஸ்பைசி, அதுக்கப்புறம் ஹரியாலி ஷீக் கபாப் 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக டிப்பிங் சாஸஸும் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி பண்ணாலுமே வந்து அந்த சாஸஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக 3 டிப்பிங் சாஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்ச நம்பர் வந்து 18. ஸோ அந்த 18 நம்பர் வந்து என்னோடய ஸ்டார்டர்லேயும் டெசர்ட் 2லேயுமே வந்து இந்த 18 நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் 2க்குமே வந்து நான் என்னோடய ரெசிபியை வந்து அப்படியே நான் வந்து எழுதி அதே வந்து லேமினேஷன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து டெசர்ட் கேட்டகரி. டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா நானாகவே வந்து க்ரியேட்டிவாக பண்ணது தான். இது வந்து பிரெட் புட்டிங். இது வந்து டே அண்ட் நைட் பிரெட் புட்டிங் சொல்லிட்டு வித் கஸ்டர்ட் சாஸோட கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருந்ததுனால நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 50 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 30-35 தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நம்ம 3 டிஷ்ஷஸ்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி சில பேர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஸ்டார்டர் கேட்டகரி வந்து கம்மியாக தான் வந்திருந்தாங்க. மெயின் கோர்ஸ் ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் வந்து மெயின் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் டெசர்ட்டுமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பிளேட்டிங்ஸ் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸில் மந்தி, அதாவது இங்கே அரேபியன் ஃபுட் மந்தி, பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்துச்சு. டெசர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்த பிளேஸில் வந்து அவங்கவுங்க ரெசிபீஸ் எல்லாம் வந்து
அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பிளேட் டெக்கரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி நம்மளோட பிளேஸை வந்து செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து தூர வந்து உட்கார சொல்லிட்டாங்க. அவங்கவுங்க பிளேஸில் வந்து எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. மொத்தம் 2 ஜட்ஜ் வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மக்கா ஹைப்பர் மார்க்கெட் தான், பட் ஆனால் வேறு பிரான்ச்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து டேஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னொருத்தங்க மெயின் கோர்ஸில் இருந்து. ஸோ நம்ம ஸ்டார்டர் கிட்ட நம்ம ரெசிபி கிட்ட போக முடியல. ஸோ கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் கிட்ட தான் இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஜட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிபியை வந்து ஜட்ஜ் பண்ணி பார்த்து தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட டெசர்ட் ரெசிபி தான். ஸோ அதை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஒவ்வொரு ரெசிபி டேஸ்ட் பண்ண வாட்டர் வந்து ஜிப் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒரு ரெசிபியோட டேஸ்ட்டும் வந்து யூனிக்காக தெரியணுங்கிறதுக்காக. ஸோ நான் வந்து பிரெட் புட்டிங்கும் பண்ணி கூடவே வந்து ஒரு டிப்பிங் சாஸஸும் கொடுத்துருந்தேன் கஸ்டர்டில். அது மட்டும் இல்லாமல் கேரமல் வச்சு நான் பண்ண அந்த ஒரு பவுல் மாதிரியான லேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஒரு க்ளோவாக நல்ல ஒரு பிரைட்டாக தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு தீமாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரியே இல்லாமல் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஒரு சைடாக ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து எல்லா ரெசிபியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்க சமயத்தில் இங்கே எல்லாருக்குமே வந்து ஜூஸஸும் கூடவே வாட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ மக்கா ஹைப்பர் மார்க்கெட்டில் இருந்தே. ஸோ பசங்களுக்கு அந்த டைமில் நல்லா பசி எடுத்துருச்சு. ஸோ இந்த ஜூஸ் எல்லாம் கொடுத்தது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட டெசர்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார்டர் கேட்டகரியில் வந்து செஃப் வந்து செக் பண்ண போனாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா அது வந்து அந்த லாஸ்ட் கார்னரில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எல்லா ரெசிபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி ஜட்ஜஸ் 2 பேருமே வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கா ஹைப்பர் மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாஃப் மேனேஜர்ஸ் எல்லாருமே வச்சு அங்குள்ள ஹெட் எல்லாருமே சேர்ந்து எந்தெந்த டிஷ்ஷை வந்து ஜட்ஜ் வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்களோ அதை வந்து அகெயின் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எதுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுங்கிறத சூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் நம்மளோட ஸ்டார்டரையும் சூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஃபைனலாக நம்மளோட டெசர்ட்டையும் வந்து ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ டெசர்ட் வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நானுமே வந்து ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ எதுக்கு ப்ரைஸ் கிடைக்கும், எப்படி நம்மளோட ரிசல்ட் வந்து அமைய போகுதுங்கிறதே ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. ஓவராலாக எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்தந்த இப்போ ஸ்டார்டர் கிட்ட இருந்து டேஸ்ட் பண்ணாங்கன்னா அதுலேயே வச்சு யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம், யாருக்கு செகண்டு, எந்த ரெசிபி தேர்டுங்கிறத ஓவராலாக வந்து அங்கேயே வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வின்னர்ஸ் அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்கறது தான். ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. Actually, the judging was very tough. Anyway, congratulations to all of you. You have done very well. But bad luck or good luck, only 9 gifts are there. First, second and third in starter, main course and dessert. Okay, those who have participated, all of you have the gift, but the major gift for each 3. So first we will announce in starter category the third prize. Third prize goes to Swaliha, number 30. பார்க்க முடியாத ஒரு தருணம் என்னோட வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நம்ம டெசர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிதுங்க. First prize in dessert category Vadivukar C. Kanikumar, number 18.
இந்த ஒரு தருணத்தை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. கனவுல கூட நினச்சி பார்க்காத விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு காம்படிஷன் நடக்கிறத எனக்கு சொன்ன என்னோடய ஃப்ரெண்டு ஆர்த்திக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த அளவுக்கு செய்கிறதுக்கான திறமையை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்படிஷன்லாம் போகிறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியுது. நம்மளோட திறமையை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாங்களுமே வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.